Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 3 example 3.10 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா find the GCD of the polynomials x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3. இப்போ இந்த polynomials ஓட GCD வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, GCD ரெண்டு பாலினாமியல்னால நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் தான் போடுவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி f of x, g of xன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா டிசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை அசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் ஆகிருக்கா பவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ இந்த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா க்யூபில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து டிசெண்டிங் பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2 அடுத்து 1 டிசெண்டிங்னா பெருசுலேருந்து சின்னது. கரெக்டுங்களா? ஸோ 3, 2 அடுத்து இங்கே எதுவுமே எக்ஸ் இருக்குது, பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே வந்து பவர் 0, அதாவது இங்கே எக்ஸ் பவர் 0, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மில் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ஆர்டராக தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட். ஸோ இங்கேயுமே கரெக்டாக தான் இருக்குது. ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் நம்ம 0 சேர்த்துக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சம்மில் எதுவுமே மிஸ் ஆகாததுனால நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணணும். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கா பவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னா காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா ரெண்டுத்துலேயும் பார்க்கணும். அதாவது இதில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கா, இல்லை இதில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே காமன் டேர்ம்ஸ் இல்லை. அதாவது இப்போ எக்ஸுங்கிறது இதுலேயே இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. அப்போ அது காமன் கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லாஸ்ட்டில் இல்லை. அப்புறம் 2 வந்து இங்கே 2 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே காமனாக எந்த டேபிளையுமே டிவைடும் ஆகாது. ஸோ அதனால் இதில் எதுவுமே காமனாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு திங்ஸ் எப்பயுமே நீங்கள் செக் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்று ஆர்டராக இருக்கா, இன்னொன்று காமன். இது ரெண்டும் பார்த்துட்டு தான் நம்ம டிவைட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடண்ட் உள்ள டிவைசர் வெளியே. இப்போ இதில் எது டிவைடண்ட் எது டிவைசர்னு கண்டுபிடிக்கணும்னா பெரிய நம்பர் தான் உள்ளே போடணும், குட்டி நம்பர் தான் வெளியே போடணும். இப்போ இதில் இது பெரிய நம்பர் எது, குட்டி நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப், இங்கே 2x கியூப், ரெண்டுமே எக்ஸ் கியூப் தான். ஆனால் இங்கே 1x கியூப், இங்கே 2x கியூப் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது தான் பெருசு. ஸோ இதை ஃபுல்லாக அப்படி உள்ளே போட்டுருணும், இதை ஃபுல்லாக அப்படி வெளியே போட்டு டிவைட் பண்ண போகிறோம். சரி, இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டிவைட் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி பாருங்கள், நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ண போகிறோம். எதை உள்ளே போகிறோம்? 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 உள்ளே போட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. சரி, இப்போ இதுக்கு வேண்டாம் நமக்கு. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? இப்போது இது உள்ளே போட்டு டிவைட் பண்ண போகிறோம். எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிச்சுக்கோங்க. இப்படி இங்கே கால்குலேஷன்ஸ் இங்கே போட போகிறோம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் வெளியே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணணும். 2x கியூப் பை எக்ஸ் கியூப். ஓகே, டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் கெட்ஸ் கேன்சல், பேலன்ஸ் வந்து 2ன்னு வரும். அந்த 2வை தூக்கி அப்படியே நம்ம இங்கே மேலே போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதாவது 2ஆல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2வை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுத போகிறேன். அப்போ தான் மிஸ்டேக் வராது. அதனால் ஸோ 2 into x cube 2x cube 2 into plus x square அப்போ plus 2x square 2 into minus x அப்போ minus 2x 2 into plus 2 2 2s are 4 அப்போ plus 4. ஸோ இதை அப்படியே தூக்கி எழுத போகிறோம். 2x cube plus 2x square minus 2x plus 4. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணும். இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா கீழே உள்ள சைனை ஆப்போசிட்டாக மாற்றணும். அதாவது இங்கே ப்ளஸ் 2x கியூப் இருக்குது, இதோட ஆப்போசிட் மைனஸ். இங்கே ப்ளஸ் 2x ஸ்கொயர் இருக்குது, இதோட ஆப்போசிட் மைனஸ். இங்கே மைனஸ் 2x இருக்குது, இதோட ஆப்போசிட் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, இதோட ஆப்போசிட் மைனஸ். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? 2x கியூபும் மைனஸ் 2x கியூபும் கேன்சல். அடுத்து மைனஸ் 5 மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 7x ஸ்கொயர். சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை எழுதணும். ப்ளஸ் 5 ப்ளஸ் 2, அதாவது இப்போ இதோட சைன் வந்து மைனஸ் கிடையாது, ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் 7x அந்த வேரியபிள் அப்படி போட்டுக்கணும். மைனஸ் 3 மைனஸ் 4, அப்போ சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போட்டுக்கணும். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது
இதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா கோஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகாது. இப்போது நம்ம இதுக்கப்புறம் என்னால் டிவைட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரி, டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகியிருக்கணும்ல, இங்கே ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் டிவைட் பண்ணணும். அதாவது இந்த டைமில் இதை வெளியே போட்டு இதை உள்ளே போட்டு டிவைட் பண்ணணும். ஏன் இதை வெளியே போடுறோம் அப்படின்னா இதான் இப்போ பெருசு, இதான் இப்போ குட்டி இல்லையா? இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் தான் பெருசு. புரியுதுங்களா? இப்போ இதை உள்ளே போட்டு இதை வெளியே போட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், அரேஞ்ச் ஆயிருக்கா? இப்போ இதுதான் இவங்க ரெண்டு பேரை தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஆர்டர் ஆயிருக்கா? இருக்குது. அடுத்து என்ன சொன்னேன், காமன் வெளியே எடுக்கணும்னு சொன்னேன்னா இதில் காமன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இல்லை, இதில் பாருங்கள் காமன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 7 7 எல்லாமே 7 காமனாக இருக்குது. 7 காமனாக வெளியே எடுத்துடுறேன். சரிங்களா? 7 காமனாக வெளியே எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு மைனஸ் வரக்கூடாது. அதனால் நம்ம மைனஸையும் காமனாக வெளியே எடுத்துடுறோம். அந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மைனஸில் இருக்கிற டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது மைனஸ் ஆகிடுமேனா நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஃபஸ்ட்டு டேர்ம் தான் மைனஸ் இருக்கக்கூடாது, மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம இஷ்டம். சரி, இப்போது 7 இங்கே வெளியே போயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு சைன் எல்லாத்துக்கும் மாறணும். அப்போ 7 எல்லாத்துலேயும் 7 வெளியே போயிடுச்சுன்னா மீதி இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் 1. புரியுதுங்களா? இது வந்து 0 ஆகாததுனால, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆகாததுனால மறுபடியும் நான் டிவைட் பண்ணுறேன். எதை டிவைட் பண்ணுறேன்? இதை உள்ளே போட்டுக்கிறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2வை உள்ளே போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வெளியே போட்டு டிவைட் பண்ணுறேன். இந்த மைனஸ் 7 என்ன பண்ணுறதுனா அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகி மீதி 1 வருமா? அப்போ எக்ஸு. இப்போ அந்த எக்ஸை தூக்கி மேலே போடணும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். அதே சேம் ப்ராசஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை தூக்கி அப்படியே இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைன். சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணிங்க போடணும். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க போடணும். சைனை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இப்போ 2x ஸ்கொயர் வருமா? அடுத்து மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் 2x வருமா? அடுத்து இந்த ப்ளஸ் 2 அப்படியே எழுதிக்கிறோம். இன்னும் சம் முடியல. எப்போ முடியும்? கோஷன்ட் வந்து கான்ஸ்டன்ட்டில் முடிஞ்சால் தான் முடியும். இன்னும் கோஷன் கான்ஸ்டன்ட்டில் முடியலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து இதையும் டிவைட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ண போகிறோம். 2x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2 ப்ளஸ் 2 தான். அப்போ அந்த ப்ளஸ் 2 அப்படியே போட போகிறேன். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறோம். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2. இதை தூக்கி அப்படியே இங்கே போடுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2. அடுத்து என்ன பண்ண போவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஆயிடுச்சு. 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல். மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல். ஆப்போசிட் சைனாக இருந்தால் ஒரே நம்பராக இருந்தால் 0 ஆகிடும்ல. 2 மைனஸ் 2 கேன்சல். அப்போ ரிமைண்டர் 0 ஆனதுனால ஜிசிடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எதோட டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 ஆச்சோ அதுதான் வந்து என்னது? ஜிசிடி. அப்போ ஜிசிடி இஸ் எது? இதுதான் ஜிசிடி. இதோட டிவைட் பண்ணும்போது தான் என்ன ஆச்சு? ரிமைண்டர் வந்து 0 ஆனதுனால ஜிசிடி இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும். இந்த -7 என்ன ஆச்சு? அதாவது -7 வந்து இதுக்கு மட்டும்தான் காமனாக வந்துச்சு. ஆல்ரெடி இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டே காமனாக ஏதாவது வெளியே எடுத்துருந்தோம்னா அதுக்கு ஏதாவது காமனாக இருந்தால் ஜிசிடியில் சேர்த்து எழுதுவோம். நடுவில் காமனாக எடுத்ததெல்லாம் இங்கே ஜிசிடியில் ஆட் ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சமமும் நம்ம எக்ஸசைஸ்லேயும் போட்டிருக்கோம். இனி எக்ஸாம்பிள் வந்தாலும் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா?
ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் ஆனால் ரொம்ப நிதானமாக போடணும். ஓகே, நிதானமாக போடணும், பொறுமையாக பண்ணணும். ஓகே, சேம் ப்ராசஸை தான் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி போடுறோம், சைனை சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, அந்த 2 கான்செப்ட் மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க. 1 பவர் ஆர்டராக இருக்கா, 2 காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கணும். காமன் டேர்ம்ஸ் வந்து ஒரு தடவை டிவைட் பண்ணும்போதும் வெளியே எடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.